ஹாய் யால், நாளையோட ஸ்கூல் முடியுது. இன்றைக்கி வந்து 5th கிரேடுக்கு அவார்ட் செரமனி. அதுக்கு தான் நான் ரெடி ஆகிட்ருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் குளிச்சுட்டு வந்துட்டு வைட்டமின் சி சீரம், அப்புறம் அந்த அன்வாவோட ஒரு சீரம், மில்க் டோனர், மில்க் மாய்ஸ்சரைசர், ரைஸ் டோனர், அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கோட எஸ்பிஎஃப் அந்த மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன் அதுவும் போட்டு ரெடி ஆகிட்டேன் நான். பட் பவுடர்லாம் எதுவுமே போடலை. அது போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து சரி ஓகே, ஹேரை வந்து 2-3 நாளாக எண்ணெய் வச்சு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. தலை குளிக்க நேரமோ இல்லை 3 days ஆகிடுச்சு தலை குளிச்சு. அதனால் சரி ஓகே, நான் வந்து அந்த ட்ரை ஷாம்பு கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அது காயறதுக்குள்ளே மற்ற மேக்கப்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பண்ணுற மேக்கப் தான். நான் வந்து பவுடர் போடல. இந்த வாட்டி லிக்விட் ப்ளஷ்ஷும் கொஞ்சம் வந்து ஹைலைட்டரும் போட்டால் எப்படி இருக்குது பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அப்படியே ஒரு நேச்சுரல் ப்ளஷ் மாதிரி இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து செட் ஆக அதை முடிச்சுட்டு மேக்கப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஹேர் டூ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பன் மாதிரி போடலாமா, இல்லை ஃப்ரீ ஹேர் விடலாமா, இல்லை கொஞ்சம் தூக்கி கிளிப் போடலாமா அப்படின்னு போட்டு 3மே நான் வந்து போட்டிருந்தேன். இந்த 3 ஹேர் ஸ்டைலில் எது நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த தோடு போட்டேன். இந்த தோடு நான் வந்து ஒரு ஜெம் ஷோவில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பன்னுமே இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த மேக்கப்புக்கு வந்து பன்னுமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஃப்ரீ ஹேர் எனக்கு அந்த அளவு வந்து பிடிக்கல. பட் ஃபஸ்ட்டு பண்ண ஹேர்டூவும் 3rd பண்ண ஹேர்டூவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பார்த்தா மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. சரி ஓகே, இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி வாசலில் வந்தால் ஒரு பெரிய காக்ரோச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்தால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க டெக்கரேஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில். 5th கிரேட் வந்து ஒரு கிளாஸாக வந்துட்டு இருந்தாங்க. பசங்களாம் அவ்வளோ அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வாக் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. பிரதிதி ஆக்சுவலாக அவள் வந்து நான் பின்னாடி எங்கேயோ இருப்பேன்னு நினச்சி என்னை தேடிட்டு இருந்தால் நான் எங்கள் சைடில் நின்னதை அவள் கவனிக்கவே இல்லை. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் வந்து பசங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன, அவங்களோட ஃபேவரெட் கோட் என்ன அப்படின்ற மாதிரி பசங்கள்கிட்ட கேட்டு எழுதி அதை வந்து வாசித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. பிரசிடென்சி அவார்டு, எக்ஸலன்ஸ் அவார்டு, அந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரதிதிக்கு வந்து பிரசிடென்சி அவார்டும் கிடச்சிட்டு, சில பேருக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அவார்டெலாம் கொடுப்பாங்க. பிரதிதிக்கு வந்து பிரசிடென்சி அவார்டு, எக்ஸலன்ஸ் இன் மேத், சயின்ஸ், சோஷியல் அண்ட் மேத், சயின்ஸ், சோஷியல், இங்கிலீஷ், எல்லாத்துக்குமே அவங்க அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக இந்த செஸ் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் வின் பண்ணதெல்லாம் டீச்சர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட. நான் அவங்கள்ட்ட லீவுக்காக நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி செஸ் டோர்னமெண்ட் போகிறேன்னா அதெல்லாமே இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக பசங்க ஒரு குட்டி ஓத் எடுத்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதை முடித்து அந்த பலூன் பாப்பப்லாம் பண்ண உடனே ஒரு பயங்கர ஒரு செலிப்ரேஷன் மூடு. பிரதிதிக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த டீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இவங்கள விட்டு போவேன், ஐ மிஸ் மை டீச்சர்ஸ், ஐ மிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க.